பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பின்பு ஒரு பாடல் பாடுவார்கள். அந்த பாடலில் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுவாங்க. நான் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், அதுதான் நம்ம செய்திக்கு தலைப்பு. யாத்ராகமம் 15:15 ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். செய்தி அதான், கரைந்து போவார்கள். கரைந்து போவார்கள் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை கரைந்து போகிறது. சிலருடைய சரீரம் அப்படியே கரையுது, சிலருடைய இருதயம் கரைந்து போகிறது, சிலருடைய செல்வங்கள் கரைந்து போகிறது. வேதத்தில் பல இடத்தில் அநேகர் கரைந்து போனதை நமக்கு வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அதே போல சில மனுஷனுடைய இருதயம் கரைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். பொதுவாக நமக்கு உலகத்தில் நாம் பார்ப்பது என்ன? சர்க்கரையை தண்ணியில் போட்டால் கரையும், உப்பை தண்ணியில் போட்டால் குழம்புல போட்டால் கரையும். இன்னும் சில பொருட்கள் கரையும் பொருட்கள் இருக்குது. இப்போ ஐஸ் கட்டி எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய இருதயம் கரைந்து போகிறதே வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கரைந்து போகிறதே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற செல்வங்கள் கரைந்து போகிறதே வேதம் சுட்டி காண்பிக்கிறது. சில மனிதர்கள் சொல்லுவாங்களா, எவ்வளவோ இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் போய் கொஞ்சம் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் செல்வங்கள் கரைந்து போகிறதுக்கு என்ன காரணம்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், இன்னைக்கு எல்லாம் அப்படியே போச்சுங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? கழுத தேஞ்சி கட்டெரும்பாயிற்று. அப்போ அந்த கழுத தேஞ்சி கட்டெரும்பாயிட்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் கழுத மாதிரி கழுத நல்லா இருக்கும், அதை அப்படியே கரைஞ்சி 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 என்ன ஆகி போச்சுன்னா கட்டெரும்பாயிருமா. அப்போ கழுத தேஞ்சா கட்டெரும்பான மாதிரி இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்ல நிலையில் இல்லாமல் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் குறைந்து போவதும் கரைந்து போவதற்கு சமம்தான். நீங்கள் எந்த விஷயத்திலையும் குறைந்து போகக்கூடாது. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும், அதே போல திடமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை கரைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து உள்ள போவோம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மிக அழகாக இந்த பாட்டை பாடுகிறார்கள். கர்த்தர் செங்கடலை பிளந்த செய்தியை ஏதோமியர் கேட்பார்கள். அது மாத்திரமல்ல, மோவாபின் பராக்கிரமசாலிகள், ஏதோமின் பிரபுக்கள் மோவாபின் பராக்கிரமசாலிகள் கேட்டு திகில் அடைவார்கள். கானானியர்கள் கரைந்து போவார்கள். கானானியர்கள் கரைந்து போனார்கள். நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து, அதாவது செங்கடலை கடந்து இவர்கள் கானானிலே வனாந்தரத்திலே 40 வருடங்கள் இவர்கள் கழித்தார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அதற்கு பின்பு கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது யோசுவா 2 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறார். அப்பொழுது 2 பேரை வேவு பார்க்க அனுப்பும்போது அங்கு ராகாப் என்கிற வேசியின் வீட்டிலே அவங்க பிரவேசிக்கிறாங்க. அவள் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கேட்கலாமா? என்ன வார்த்தை தெரியுமா? ஏன்னா இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை அங்கு நிறைவேறியது. வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 2:11 கேள்விப்பட்ட போது, அதை 10லேருந்தே படிச்சிடறேன். எதை கேள்விப்பட்ட போது அப்படின்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். எப்படி? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை கானானுக்குள் குடியிருந்த கானானியர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவங்க இருதயம் கரைந்து போயிற்று. இப்போ 11 படிக்கிறேன். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ நல்லா கவனிங்க. 40 வருஷம் கழிச்சு காதுக்கு செய்தி வருது. யாருக்கு? யோசுவாவுக்கு. கானானுக்குள்ள வராரு இல்லையா? அப்போ அதாவது
கானானுக்குள்ள வேவு பார்க்க அனுப்பும்போது அந்த அம்மா சொல்லுது, உங்களாலே எதை வச்சு? சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு முன்பாக வற்றி போனது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார். உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினபடினாலே அதை கேள்விப்பட்ட எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. அதைத்தான் அவங்க அங்கே பாடுறாங்க. யாத்திராகமம் 15:15 அவங்க பாடுறாங்க. 40 வருஷம் கழிச்சு இவங்க காதுக்கு அந்த செய்தி வருது, சிவந்த சமுத்திரம் வற்றி போனதுனால எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய இருதயம் திடனாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, யோசுவாவை பார்த்து, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு. சங்கீதத்தில் போட்டிருக்கு, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். தாவீது சொல்லுவார், தேவரீர் உமது என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் என்று தாவீது சொல்லுவார். ஐயா, நாம் திடமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமும் கரைந்து போகக்கூடாது, நம்முடைய சரீரமும் கரைந்து போகக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நல்லா இருந்த சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு போகக்கூடாது. நம்முடைய பொருளாதாரமும் கரைஞ்சு போகக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை கரைஞ்சு போகக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் இவ்வளவு இருந்துச்சு, ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம், இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிட்டோங்கிற வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்வின் காரியங்கள் கரைந்து போகக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சில மனிதர்களுடைய காரியங்கள் கரைந்து போயிருக்கிறது, அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நாமும் அந்த தவறுகளை செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எவர்கள் மற்றவர்கள் கரைந்து போவார்கள் என்று பாடல் பாடினார்களோ அவர்களே கரைந்து போனார்கள். அவர்கள் பிள்ளைகளே அவங்க இருதயம் கரைந்து போயிற்று. எப்போ? இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து எரிகோவை தகர்க்கும் பொழுது, கர்த்தர் எரிகோவை தகர்ப்பார். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், எரிகோவில் நீங்கள் எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அங்கே ஆகான், யாருங்க? ஆகான் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுவாங்க. களவு செய்யும் பொழுது அவங்க அடுத்தது ஆய்பட்டணத்துக்கு போவாங்க. அங்கே சின்ன ஊர் ஆய்பட்டணம். அவர்கள் 36 பேரை இஸ்ரவேல் ஜனங்களில் உள்ளவர்களை வெட்டி விடுவார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே வசனம் சொல்லுது, ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. எதிரி கரைஞ்சு போவான்னு பார்த்தா நம்மாலே கரைஞ்சு போயிட்டான். படிக்கிறேன் பாருங்க, யோசுவா 7வது அதிகாரம் 5வது வசனம். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவைக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. திடமாயிருந்தவர்கள், எரிகோவின் அலங்கம் கீழே விழுந்த பொழுது உள்ளே புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணினவர்கள், எரிகோவை சாய்த்து விட்டோம் என்று தைரியத்தில் இருந்தவர்கள், இப்பொழுதோ அவர்கள் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி திருட்டுத்தனம் பண்ணதுனால, களவு செய்ததுனால. அதுவும் ஒருத்தன் செஞ்சான், ஆகான் என்று சொல்ற ஒருத்தன் செஞ்ச தவறு 36 பேருடைய சாவுக்கு காரணமாயிற்று. சில நேரங்களில் ஒருத்தன் செய்கிற தப்பு பல பேர் பாதிக்கப்படுறதுக்கு காரணமாகும். தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை ஒரு குடும்பத்தில் தகப்பன் செய்கிற தவறு அவன் பிள்ளைகளை பாதிக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க செய்கிறது அநேகரை பாதிக்கும். நான் நிறைய சம்பவங்களை வேதத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். தாவீது ஒரு இடத்துல சொல்லுவார், நான் தானே தப்பு பண்ணேன், என் குடும்பம் தானே தப்பு பண்ணுச்சு, இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு, வாதம் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போவாங்க. நல்லா கவனிக்கணும். இங்கே 36 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு மனிதன் செய்த தவறு. அதே போல தான் ஒன்று தெரியுமா, ஒரு மனிதன் செய்த தவறு. யார்? ஆதாம் ஏவாள் இருக்காங்களோ அவங்க செஞ்ச தப்பு. அதை புதிய ஏற்பாடு ரொம்ப அழகா சொல்லுது. ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவம் வந்தது, மரணம் வந்தது. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஜீவன் வந்தது. பெரிய ஆசீர்வாதமான காரியம். கிறிஸ்து இயேசு அவர் ஒருவரே நம்மை ரட்சித்தார், அவர் ஒருவரே நமக்காக ஜீவன் தந்தார், அவர் ஒருவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்வை அப்படியே மாற்றிவிட்டது. சரியா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை அவர்கள் இருதயம் கரைந்து போவதற்கு காரணமாயிற்று. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கை கரைஞ்சி போயிடக்கூடாது, உங்கள் உடம்பு கரைஞ்சி போயிடக்கூடாது, என்ன உங்கள் இருதயம் கரைஞ்சி போயிடக்கூடாது, உங்கள் செல்வம் கரைஞ்சி போயிடக்கூடாது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நல்லா இருந்தேங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுகிறாரு.
தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.